மத்திய அரசு கொடுத்துதான் நான் உதவி செய்வேன். நீங்க எதுக்குன்னு நான் கேக்குறேன். சென்னையில 4000 கோடி வச்சு என்ன செஞ்சீங்க? 4000 கோடி சந்தோஷப்படுவீங்களா? மக்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க, சந்தோஷப்படுவீங்களா? அறிவிப்பு மட்டும் போதுமா? ஒரு நிமிஷம், அறிவிப்பு மட்டும் ஒரு நிமிடம். முன் அறிவிப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை மாத்துறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? முதலமைச்சர் வர்றதுக்கு எதுக்கு நிதி வேணும்? நிதி கொடுத்தாதான் முதலமைச்சர் வருவாரா? இங்க தமிழ்நாட்டுல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நான் நேரடியாகவே சொல்கிறேன், தமிழக அரசு இன்னும் அதிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். இன்னும் அதிக முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். இங்கே வானிலை ஆராய்ச்சி மையத்தை குறை சொல்றாங்க. அவங்க இந்த அளவுக்கு சொல்லலன்னு ஒன்று. இன்னொன்று, மத்திய அரசு இன்னும் நிதி தரலன்னு சொல்றாங்க. ஆக வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிதான் நான் ஏதாவது செய்வேன். மத்திய அரசு கொடுத்துதான் நான் உதவி செய்வேன். நீங்க எதுக்குன்னு நான் கேட்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் 1 மணி நேரம் முதலமைச்சர் ஆயிட்டார். இவ்வளவு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நான் நேரடியாகவே கேட்டேன். ஒருத்தர்கிட்ட கேட்கல, எல்லார்ட்டையும் கேட்டேன். மேக்சிமம் 1 மணி நேரம் இருந்தார். ஆக இவ்வளவு பாதிப்பு, இவ்வளவு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு 1 மணி நேரம் தான் இங்க நேரம் கொடுக்க முடிஞ்சது. ஆனா அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மனதில் இருந்து நான் சொல்கிறேன். நான் இதை சொன்ன உடனே அண்ணன் சேகர் பாபு உடனே தமிழிசை போட்டி போடுறதுக்கு தான் நான் தூத்துக்குடியில இது மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஓட்டு போட்டி தானா? அதுக்கு மேல சிந்திக்கவே மாட்டீங்களா? நான் உண்மையான மனிதாபிமான உணர்வோடு என்னோட சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் வந்தேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முதலமைச்சர் இங்க 18ஆம் தேதி மழை கொட்டுன்னு கொட்டி கொண்டு இருக்கிறது. மக்களோடு நான் இருக்கிறேன்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற, அப்ப டெல்லிக்கு போயிட்டாரு. ஆக இது மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மக்களை அவர்கள் இன்னும் பாதுகாத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. சிக்கல் அதாவது தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்குள்ள சில வழிமுறைகள் இருக்குது. அதை அறிவிக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிஷம் சொல்லுமா, அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க? 4000 கோடி சந்தோஷப்படுவீங்களா? மக்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க, சந்தோஷப்படுவீங்களா? அறிவிப்பு மட்டும் போதுமா? ஒரு நிமிஷம், அறிவிப்பு மட்டும் ஒரு நிமிடம்ப்பா. அறிவிப்புனால மாத்திரம் கூடுதல் நிதி இல்ல. எவ்வளவு நிதி தேவையோ மத்திய குழு சொல்றாங்களோ அதை கொடுக்க போறோம். அறிவிப்பு ஒண்ணு நீங்க அறிவிக்கணும், இல்லனா நிதி தரணும். இதையே பேசிட்டு இருக்கீங்களே தவிர நேரடியா என்ன முன்னேற்பாடு செஞ்சீங்க நான் கேக்குறேன். சென்னையில 4000 கோடி வச்சு என்ன செஞ்சீங்க? நிதி கொடுத்தா எந்த அளவு இருக்குன்னு நான் இப்ப பாத்துட்டு வந்தேன். கால்வாயில நீங்க என்ன அளவுக்கு கட்டிருக்கீங்க நான் பாத்துட்டு வந்தேன். 12 கோடி, அப்புறம் 10 கோடி என்ன மாதிரி இருந்தது, உடஞ்சு கிடக்குது. ஆக நிதி கொடுத்தா நீங்க இப்படிதான் செய்வீங்க. நேரடியாக மக்களை முன்னறிவிப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை மாத்துறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? முதலமைச்சர் வர்றதுக்கு எதுக்கு நிதி வேணும்? நிதி கொடுத்தாதான் முதலமைச்சர் வருவாரா? இங்க 1 மணி நேரம் தான் வந்திருக்கிறாருங்க. நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன். அதுக்கு நிதி வேணுமா? உண்மையிலே சொல்றேன். ஏதோ இது ஓட்டுக்காக நான் சொல்லல. நிச்சயமா ஓட்டு, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஓட்டுக்காக பேசுவீங்க. ஓட்டுக்காக ஓடோடி வர்ற ஆள் நான் கிடையாது. நான் என்ன பொறுத்த மட்டும் என் சகோதர சகோதரிகளுக்காக நான் இன்னைக்கு பெரிய ரிப்போர்ட் ஒன்று தயார் செய்து மத்தியாருக்கும் பிரதமருக்கும் நாளைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா மேடம் வராங்க. ஏன்னா அவங்க கூட ஏற்கனவே சென்னை பிளட்ஸ் அப்போ அவங்க கூட போய் அவர்கள் பல நிவாரணங்களை கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி கஜா புயல் அவங்களோட சேர்ந்து போய் நிவாரணங்கள் கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு நான் அவங்க கூட சேர்ந்து போக முடியாது. ஆனா அதே நேரத்துல இங்க எந்தெந்த கிராமங்கள்ல என்னென்னலாம் நான் பார்த்தேன்றதை குறித்து வைத்து அவர்களுக்கு நான் கடிதமா கொடுக்கலான்னு இருக்கிறேன். அவ்வளவுதான்.